ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எக்ஸலில் ஒரு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ எக்ஸலில் ஒரு எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ காலம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். தென் ஆவரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னா, எப்போதும் போல் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஈக்குவல் தான் போடணும். ஈக்குவல் ஆவரேஜ். ஸோ ஏவிஇஆர் அப்படின்னு டைப் பண்ணாலே இது எல்லாமே வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை எப்படி ஏவிஆர்னு டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆவரேஜ் நல்லா பார்த்துங்க. ஆவரேஜ் ஏ, ஆவரேஜ் இஃப், ஆவரேஜ் இஃப்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம், அது கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ பேசிக்காக இருக்கிறது ஆவரேஜ் தான். ஸோ அதில் டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துடும். தென் ஒரு வேல்யூவாக செலக்ட் பண்ணியும் நம்ம ஆவரேஜை கெட் பண்ணலாம். இல்லை வேல்யூஸ் வந்து கண்டினியூவாக தான் இருக்குது, கண்டினியூவாக இருக்கிற வேல்யூஸ் தான் நான் எடுக்க போகிறேன், ஆவரேஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ செலக்ட் பண்ணி டோட்டலாக ஒரே இதாக செலக்ட் பண்ணி ஆவரேஜ் கெட் பண்ணலாம். ஸோ இப்படியும் ஆவரேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோ சம்மில் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆவரேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படியும் ஆவரேஜ் கெட் பண்ணிக்கலாம். செல் மட்டும் நமக்கு எங்கே வேணுமோ செலக்ட் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா ஆவரேஜ் வந்துடும். ஓகே. தென் இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணிங்கன்னா, இங்கே 9000 இருக்குது, நான் அதை வந்து 30,000 அப்படின்னு மாற்றினா இங்கேயும் வேல்யூ அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.